நேற்று நொன்னன் சீமானின் புது ஆபாச ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆகிருக்குது. அதில் அற போதையில் ஆத்தா அம்மா தண்ணி கிண்ணி புன்னகை கூந்தல்னு பெரியார் மேலே தனக்கு இருக்கிற வன்மத்தை மொத்தமாக இறக்கி விட்டுருக்கிறாரு நொன்னன். ஆக்சுவலாக பால் பொங்கும்போது பட்டுன்னு அடுப்பை ஆஃப் பண்ணிட்டாதான் அடுப்புக்கும் நல்லது நமக்கும் நல்லது. அதே மாதிரி தான் இந்த மாதிரி நொன்னம் பேசும்போது பட்டுன்னு பழுக்க காய்ச்சி ஒரு இழுப்பு இழுத்துடணும். அதுதான் நமக்கு நல்லது, நாட்டுக்கு நல்லது. ஸோ நொன்னனோட சூடு போட்டே ஆகணும். அதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி நாட்டு நடப்புகள், அதாவது நேற்றைய இன்றைய நாட்டு நடப்புகள் சிலவற்றை பேசணும். அதை பேசிட்டு போயிடுவான். கடைசியில் அந்த அற்புதம் நிகழ்ந்தே விட்டது. ஆயிரம் வருஷமா இந்த புனிதமான பாரத மக்கள் எதுக்காக ஏங்கி தவிச்சாங்களோ, யாகமெல்லாம் நடத்தினாங்களோ, அந்த அற்புதம் நடந்தே விட்டது. பிஜேபி தன்னுடைய உச்ச நிலையை அடைஞ்சிருச்சு. பிஜேபி இந்த நாட்டு மக்களுக்கு அதிகபட்சமா என்ன நல்லதை பண்ணணும்னு நினைச்சதோ அதை பண்ணியே விட்டது. நேற்றிலிருந்து உத்தரகாண்ட் மாநிலத்தில் யூனிஃபார்ம் சிவில் கோட், அதாவது பொது சிவில் சட்டம் அமலுக்கு வந்தே விட்டது. என்ன வந்தே விட்டது? நேற்றிலிருந்து உத்தரகாண்ட் மக்கள் அனைவருக்கும் ஒரே சட்டம் தான், அவ்வளவுதான். அந்த அற்புதம் நடந்தே விட்டது. இனிமே உத்தரகாண்ட் மக்களுக்கு என்ன கவலை? 4 நாள் 8 நாவுக்கெல்லாம் பெட்ரோல் கிடைக்கும், 6 ரூபாய் 7 ரூபாய்க்கெல்லாம் கேஸ் கிடைக்கும், 1.25 லட்சத்துக்கு மேலதான் அந்த மாநில மக்கள் அத்தனை பேர்த்துக்கும் இனி சம்பளமே. குறைஞ்சபட்சம் 1.25 லட்சம் தான் அங்க சம்பளமா இருக்க போகுது. அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இனிமேல்? ஏற்கனவே பிஜேபி ஆளுற மாநிலங்கள்ல இருக்கிற மக்களுக்கு பிரச்சனைன்னு ஒன்னே கிடையாது. ஏன்னா பிஜேபி ஒரு மாநிலத்தை ஆளும் போது அந்த மக்களுக்கு பிரச்சனை ஏதாவது இருக்க முடியுமா? என்ன வாய்ப்பு இல்லதானே? ஏற்கனவே பிஜேபி ஆளுற மாநிலங்கள்ல மக்கள் சோறு திங்கும் போது குழம்புக்கு பதிலாக கோல்டை கரைச்சி ஊற்றி கொள்ளைச்சு அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இருந்த ஒரே ஒரு குறை இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு மட்டும்தான். பிஜேபி சொல்லி செய்யாம விட்ட ஒரே ஒரு விஷயம், அது எல்லாத்துக்கும் மேல பிஜேபியோட அல்டிமேட் கோலும் அதுதான். யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருவோம்ங்கிறது தான் பிஜேபியோட அல்டிமேட் கோல். அதுவும் நிறைவேற்றப்பட்டு விட்டது. இனிமே என்ன பிரச்சனை அந்த மக்களுக்கெல்லாம்? ஆக்சுவலா நாமெல்லாம் தான் துரதிர்ஷ்டசாலிகள். ஏன்னா நாம ஒண்ணு உத்தரகாண்ட்ல பிறந்திருக்கணும், இல்லைன்னா தமிழ்நாட்டை பிஜேபி ஆண்டிருக்கணும். 2 கொடுப்பனையும் நமக்கு இல்லை. நாமெல்லாம் பாவப்பட்ட மக்கள் தான். இது வரைக்கும் ஒரு நாடு வல்லரசு ஆக போகுதுங்கிற மாதிரியான தகவல்களை தான் நீங்க கேட்டிருப்பீங்க. உலகத்திலேயே முதல் முறையா ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிற ஒரு மாநிலமான உத்தரகாண்ட் நேற்றிலிருந்து வல்லரசு ஆயிருக்குது. இந்த அற்புதம் இந்த மனித வரலாற்றில் இதுவரைக்கும் நடந்ததே கிடையாது. யூனிஃபார்ம் சிவில் கோடு அமுல்படுத்தப்பட்டு விட்டதுக்கு அப்புறமா அந்த மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்க போகுது? இனி வல்லரசு தான். நாமெல்லாம் நினைச்ச மாதிரி எல்லாம் இனி உத்தரகாண்டுக்கு எல்லாரும் போயிட்டுலாம் வந்துட முடியாது. எல்லா மாநிலங்களோட தலைநகரங்கள்லயும் உத்தரகாண்ட் எம்பசி நிறுவப்படும். நாமெல்லாம் அப்ளை பண்ணணும். நம்மளுடைய தராதரம் என்ன, நல்லது கெட்டது எல்லாம் பார்த்து தான், நம்மளுடைய லட்சணம் என்னன்னு பார்த்து தான் உத்தரகாண்டுக்குள்ள நாம போயிட்டு வர முடியுமா என்னன்னு விசா எல்லாம் கொடுப்பாங்க. பார்த்துங்க. திரும்பவும் சொல்றேன், நாமெல்லாம் துரதிர்ஷ்டசாலிகள். ஒன்று உத்தரகாண்ட்ல பிறந்திருக்கணும், இல்லைன்னா தமிழ்நாட்டை பிஜேபி ஆண்டிருக்கணும். 2 கொடுப்பனையும் நமக்கு இல்லையே. நம்ம ஊர்ல என்னைக்கு யூனிஃபார்ம் சிவில் கோடு நடைமுறைக்கு வந்து நாமளும் வல்லரசு ஆகிறது? எனக்கு நம்பிக்கை இல்லை. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ரைட்ரா, இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுனா தான் என்னடாங்கிறீங்களா? அது ஒரு கூந்தலும் கிடையாது. கண்ணாலம் பண்ணிக்கிறது, டைவர்ஸ் பண்றது, குடும்பத்துக்குள்ளேயே சொத்தை பிரிச்சுக்கிறது. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்ல, வெகு சில விஷயங்கள்ல சோகால்டு இந்துக்களான நமக்கு பொருந்துற இந்திய சிவில் சட்டங்கள் முஸ்லிம் கிறிஸ்தவர்களுக்கு பொருந்தாத. முஸ்லிம் கிறிஸ்தவர்கள்லாம் அவங்க மத நம்பிக்கைக்கு உட்பட்டு, அவங்க மத சட்டங்களுக்கு உட்பட்டு அதை அவங்க பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். அதுலயும் அவங்க மத சட்டங்களுக்கு அவங்க கட்டுப்பட்டு அவங்களுக்குள்ளேயே அதை முடிச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த சட்டம் அவங்களுக்கு பொருந்தா. இல்ல என் மத சட்டங்கள் எனக்கு பொருந்தாத, எனக்கு நீங்க பைசல் பண்ணி விடுங்கன்னு அவங்க கேஸை தூக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்தாங்கன்னா நமக்கு என்ன சட்டமோ அதுதான் அவங்களுக்கும் ஜட்ஜையா நமக்கு என்ன சொல்றாரோ அதைத்தான் முஸ்லீம் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுவாரு. அவ்வளவுதான். இதை தாண்டி அதுல ஒரு கூந்தலும் இல்லை. இந்த உண்மையெல்லாம் கூமுட்ட சங்கிகளுக்கே ஓரளவுக்கு புரிஞ்சிட்டதுனாலே என்னவோ இந்த சட்டம் நேற்று உத்தரகாண்ட்ல அமலுக்கு வந்திருக்குதுல்ல, சங்கிகள் மத்தியில ஒரு உணர்ச்சியும் காணா, ஒரு உற்சாகத்தையும் காணா. போன வருஷம் ராமர் கோயில் திறக்கும் போது சங்கிகள்கிட்ட இருந்த உற்சாகத்தில் ஒரு 10% கூட இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடுக்கு இல்லை. அதுதான் ஏன்னு தெரியல. ஒருவேளை சங்கிகள் உள்மனதில் உற்சாகமாக இருக்கிறானுங்களா என்ன நமக்கு தெரியாது. ஆள் மனதில் பார்த்தியா எங்க முஸ்லீம்களுக்கு வச்சாரு பார்த்தியா ஆப்புன்னு பேசி ஆர்கசம் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறானுங்களா என்னன்னு தெரியாது. கதவை சாத்தி அவனுக்கு 2000 நலச்சுக்கிறானுங்களா என்ன நமக்கு தெரியாது. ஆனால் சங்கிகள் இதை சிலாகிச்சு பேசுறது எல்லாம் பார்க்கவே முடியல. குறிப்பாக நம்பூர் சங்கிகள்
சங்கிகள்லாம் மூச்சே விடல. அதுதான் ஏன்னு தெரியல. ஏண்டா சங்கியா இருந்தா மட்டும் அவனுக்கு அறிவு இருக்காதா? அவனும் பிஜேபியோட பித்தலாட்டத்தை எவ்வளவு நாளைக்குடா நம்பிக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறீங்களா? அதுவும் சரிதான். மற்றபடி உத்தரகாண்ட்ல இது எல்லாருக்குமான சட்டம்னு தான் அந்த அரசு சொல்லுது. ஆனா ஆதிவாசிகளுக்கு மட்டும் இது பொருந்தாதான். ஆதிவாசிகளுக்கு பொருந்தாம இது எப்படா பொது சிவில் சட்டமாகும்னு சங்கிகள்லாம் தப்பி தவறி கூட கேட்க மாட்டானுங்க. நானும் கேட்க மாட்டேன், நீங்களும் கேட்டுறாதீங்க. அதே மாதிரி சோகால்டு இந்துக்களான நமக்கு இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடு அமலுக்கு வந்தா என்ன நன்மைன்னு சங்கிகள் தப்பி தவறி கூட கேட்க மாட்டானுங்க. நானும் கேட்க மாட்டேன், நீங்களும் கேட்டுறாதீங்க. அப்படிதான். அப்புறம் நொன்னன் சீமான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் நான் பேசியே பிணத்தை கூட எந்திரிச்சிருவேன், என் பேச்சை கேட்டு பிணமே உயிர் பெற்று எந்திரிச்சிரும். ஆனா இந்த இனம் எந்திரிக்க மாட்டேங்குது. அந்த அளவுக்கு இந்த 50-60 வருஷத்துல திராவிட கட்சிகள் அவங்கள சொரணையற்றவர்களா மாற்றி வச்சுக்குதா அப்படின்லாம் அழுத்துக்குவாப்புல இல்ல, புலம்பி தள்ளுவாப்புல இல்ல. இதுல நொன்னம் பேச்சை கேட்டு பொண எந்திரிக்குதா இல்லையாங்கிறது வேற விஷயம். அது உண்மையா நடக்குமா நடக்காதான்னு நமக்கு தெரியாது. ஆனா இனம் எந்திரிச்சிருக்குது. அடிமைப்பட்டு கிடந்த ஒரு கொத்தடிமை இனம் நொன்னனோட பெரியாருக்கு எதிரான பேச்சை கேட்டு அப்படி உணர்ச்சி பொங்க எந்திரிச்சு உக்காந்து பேசியிருக்குது. அதிமுகங்கிறது தான் அந்த அடிமை இனம். பெரியாரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்னடா யோகிதை இருக்குது கூந்தலாம்? பெரியாரோட புகழையோ பெரியாரோட சமூக நீதி கருத்துக்களையோ எந்த காலத்திலையும் எந்த கொம்பனாலையும் எதுவும் பண்ண முடியாத. 1000 வருஷம் கழிச்சு கூட பெரியார் பேசப்படுவார். நீ எல்லாம் நான் 5 வருஷத்துல அட்ரஸ் இல்லாம போக போற அப்படின்னு அடிமை அதிமுகவின் ஒரு முன்னாள் அமைச்சரை நொன்னனை பிடிச்சி ஒரு காட்டி விட்டுருக்கிறாரு. இது பெரியார் மண், அழுத்தி சொல்றேன், இது பெரியார் மண், திராவிட மண். அது சீமானா இருந்தாலும் யார் சிறுமைப்படுத்தினாலும் சரி, தமிழ்நாடு அரசியலிருந்து அவர்கள் தான் விரைவில் ஒரு தனிமைப்படுத்தப்படுகின்ற ஒரு நிலை நிச்சயமாக உருவாகும். பெரியார் இன்னைக்கும் பேசுறாங்கன்னா, இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னும் 1000 வருஷம்லாம் பேசுவாங்க. அதில் இவங்களெல்லாம் இன்னும் 10 வருஷத்துல யாராவது பேசுவாங்களா? இவங்கெல்லாம் யாருன்னு கேட்பாங்க. கேட்டீங்களா ஜெயக்குமார் என்ன சொல்றாருன்னு? அதிமுக காரங்களே கொள்கையை பத்தியும் பெரியாரை பத்தியும் எல்லாம் பேசுறாங்கன்னா நொன்னனுடைய பேச்சு எந்த அளவுக்கு கேவலமா இருந்திருக்கும்னு நீங்களே யோசிச்சு பார்த்துக்குங்க. ஏன்னா இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. இதய தெய்வம் அந்த பக்கம் ஹெலிகாப்டர்ல போனா இவங்க தார் ரோட்ல படுத்து அப்படியே உருளுவாங்க, உளுந்து கும்பிடுவாங்க, மேலே பார்த்து கும்பிடுவாங்க. இவங்க அழிச்சாட்டிய கூந்தலுக்கு ஒரு அளவே இருக்காது. சட்டசபையில அந்த காலத்துல இவங்க பேசுறதெல்லாம் செமத்தியான ஒரு ட்ரோல் மெட்டீரியலாவே இருந்திருக்குது. எது எடுத்தாலும் இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு டாக்டர் அம்மா அவர்களின் ஆணைக்கிழங்க அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லி தான் எந்த விஷயமா இருந்தாலும் பேசுவாங்க. குண்டூசி கீழே விழுந்தா கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி இதய தெய்வம் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களின் ஆணைக்கிழங்க தான் நாங்க குடிஞ்சு குண்டூசியை எடுக்கிறோம்னு பேசுவாங்க. இவங்கெல்லாம் சாதாரண ஆட்கள் கிடையாது. இது எல்லாத்துக்கும் மேல பெரியாரோட தேவையும் பெரியார் பேசின சுயமரியாதையோட தேவையும் நம்ம ஊர்ல இருக்கிற மற்ற எல்லாத்த விட அதிமுக காரங்களுக்கு தான் அதிகமா தேவைப்படும். அது யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, அதிமுக காரங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு பக்கம் இதய தெய்வத்தின் ரசிகர்கள் வேணும்னா பார்த்தியா எங்க அம்மா எவ்வளவு கெத்துன்னு ஒரு பெண்ணா இருந்துகிட்டு அத்தனை ஆண்களையும் தன்னோட காலில் விழ வைக்குது. கும்பிட்டுக்கிட்டே குனிஞ்ச மேனிக்கு எப்படி வந்தாங்களோ அப்படியே ரிவர்ஸ்ல தான் திரும்பி போகணும். திரும்பி யாராவது இதய தெய்வத்துக்கு பட்டக்ஸை காட்டிட்டாங்கன்னா அவரு அத்தோட காலிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு இதய தெய்வத்தின் ரசிகர்களுக்கு வேணும்னா கேட்கறதுக்கு ஆர்கசமிக்கா இருக்கலாம். அவங்க வேணும்னா அதை பெருமின்னு பேசி ஆர்கசம் அடையலாம். ஆனா சுயமரியாதை இருக்கிற எந்த மனுஷனும் அந்த மாதிரி கேவலத்தை எல்லாம் ஒத்துக்க மாட்டான். அதிமுகவில் இருந்தா மட்டும் அவங்களுக்கெல்லாம் சுயமரியாதைன்னு ஒன்று இருக்காதா? சுயமரியாதையோட தேவை அவங்களுக்கெல்லாம் இருந்திருக்காதா? ஸோ பெரியாரோட தேவை எல்லாத்த விட அவங்களுக்கு தான் அதிகம். பெரியாரோட அருமை எல்லாத்த விட அதிமுக காரங்களுக்கு தான் அதிகமாக தெரியும். அதனால ஜெயக்குமார் பெரியாரை பத்தியும் திராவிடத்தை பத்தியும் தெளிவா தெம்பா பேசுனதுலாம் ஒரு ஆச்சரியமும் கிடையாது. இந்த மாதிரி கொத்தடிமைகளுக்கு சுயமரியாதை உணர்வு ஊற்றத்துக்காகவாவது நொன்னன் தொடர்ந்து பெரியாருக்கு எதிராக பேசணுங்கிறேன். ஏன்னா அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நெஞ்ச நிமித்தி கம்பீரமா நடக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்களே தவிர குனிஞ்ச மேனிக்கு போயிட்டு குனிஞ்ச மேனிக்கே ரிவர்ஸில் வர்றதையெல்லாம் யாருமே விரும்ப மாட்டாங்க. அதுக்காகவாவது நொன்னன் பெரியாருக்கு எதிராக தொடர்ந்து பேச ரைட். இப்போ நொன்னனோட சூடு போடுற அந்த கதைக்கு வர்றேன். உங்களோட கருவறுத்து தாலி புதைக்கிறதுக்கு வந்தவன்டா நானு. திராவிட என் ஜுன்னி பெரியார் என் புளுத்தி ஒத்த நீங்க இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்க கொன்னு போச்சுட்டு தான் போவேன் புண்டாமனை. பெரியார வச்சு சோறுறீங்க. பெரியார் என் ஜுன்னி பெரியார் புண்டாமனுக்கு சோறு போட்டது நாங்கடா ஓத்தாளக.
ஆக்சுவலாக நொண்ணனோட இந்த மாதிரி கேவலமான கெட்ட வார்த்தை பேச்சுகளுக்கு எதிராக தம்பிகளே ஒரு மாதிரி சோர்வடைஞ்சு தான் காணப்படுறானுங்க. ஏன்னா அவனுங்களும் எவ்வளவுக்கு தான் முட்டு கொடுப்பானுங்க, முட்டு கொடுத்து முட்டி தேஞ்சு போய் கிடக்குறானுங்க கூமட்ட தம்பிகள்லாம். கொஞ்சமாவது அறிவு இருக்கிற மேல்மட்ட தம்பிகள்லாம் இதுக்கு ஒரு மாதிரி முட்டு கொடுத்து இது ஏஐ ஜென்ரேட்டட் ஆடியோ, ஃபேக் ஆடியோ, இது மாதிரி ஆடியோக்களை இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியில் ரொம்ப ஈஸியாக கிரியேட் பண்ணிடலாம். அண்ணனுக்கு எதிராக அண்ணனை அழிக்கிறதுக்காக எதிரிகள் செய்கிற சதிதான் இது அப்படிங்கிற மாதிரி கீழே இருக்கிற தரமட்டத்தில் இருக்கிற தற்கூரி தம்பிகளையெல்லாம் ஒரு மாதிரி பேசி கன்வின்ஸ் பண்ணி வச்சா அண்ணன் ஒரே வார்த்தையில் அதையெல்லாம் காலி பண்ணி விட்டுறாப்புல. ஆமாம் நான் பேசினதுதான் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு ஒரே போட்டா அப்புறம் இவனுக்கு என்ன ஆகிறது? அதனால தம்பிகள்லாம் இப்போ இது சம்மந்தமாக பேசுறதே கிடையாது. அது இல்லாமல் அண்ணன் பப்ளிக்லேயே வாய்க்கு வந்தபடி தான் பேசுகிறாப்புல. என் ஃபோனை எடுத்தா ஆத்தா அம்மானு தான் அதில் இருக்க, வேணா பார்த்துக்க அப்படின்னு நொன்னனே ஓப்பனாக ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் எந்த தம்பி தான் இதையெல்லாம் முட்டு கொடுத்து காப்பாற்ற முடியும்? வாய்ப்பே இல்லை. மற்றபடி நொன்னன் தன்னோட அரிப்புக்கு சொரிஞ்சுக்கிறாரு. பெண் உறுப்பை பெரியாரோட சேர்த்து பேசிக்கிட்டா பெரியார் கேவலப்பட்ட போயிடுவாருன்னு நொன்ன நினைக்கிறாரு. அதை விட அறிவினா அதை விட ஒரு கேவலமான செயல் உலகத்தில் இருக்குதா? ஏன்னா பொது வெளியில தான் பெண் உறுப்பை யூஸ் பண்ணி இன்னொருத்தனை பேசுனா அது கெட்ட வார்த்தை. பப்ளிக்கில் தான் அப்படியான நம்பிக்கை இருக்குதே தவிர பெரியாரும் கேவலமானவர் கிடையாது, பெண் உறுப்பும் கேவலமானது கிடையாது. எல்லாமே அததுக்கு உண்டான புனிதங்கிறது இருக்கத்தான் செய்யுது, அததுக்கு உண்டான தேவைங்கிறது மனித வாழ்க்கை முழுக்க இருக்கத்தான் செய்யுது. இவர் சொல்றதுனால பெண் உறுப்பும் கேவலமாயிராத, பெரியாரும் கேவலமாயிராத. பொது புத்தியில் இருக்கிறத தான் நொன்னனும் ரிஃப்ளெக்ட் பண்ணுவார்னா அப்புறம் இதில் என்ன சொல்றதுக்கு இருக்குது? ஊமட்ட தம்பிகள் தான் இதையெல்லாம் நினைச்சு அழுது வடியணும். நம்ம என்ன இவ்வளவு கேவலமாக பேசுகிறாருன்னு அவனுக்கு தான் இதுக்காக ஃபீல் பண்ணணும். நமக்கு என்ன வந்தது? ஆக்சுவலாக நொன்ன சூவில் நாம் போடுற சூடுங்கிறத இந்த மாதிரி கேவலமான பேச்சுக்களை பார்த்து சிரிக்கிறது தான். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது சினிமோட்டோகிராஃபர் சந்தோஷன் ஒருத்தர் நொன்னனோட ஈழ பித்தலாட்டங்களை பற்றி நியூஸ் 18ல் 2 நாளைக்கு முன்னாடி பேசினார் இல்லையா? அது சம்பந்தமா அதே நியூஸ் 18ல் நேற்று ஒரு பிட்டு செய்தி வந்தது. அதாவது அந்த சந்தோஷோட ஈழம் சம்பந்தமா ஆரோக்கியமா விவாதம் பண்றதுக்கு நான் ரெடி அப்படின்னு சீமான் சொல்லி இருக்கிறாரு. அதை ஆர்கனைஸ் பண்றதுக்கு நாங்களும் ரெடி அப்படின்னு நியூஸ் 18ல் ஒரு நியூஸ் போட்டிருந்தாங்க. இது உண்மையிலேயே நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியல. ஆனா நொன்ன முறுக்க கிடையாது. என்ன இந்த சந்தோஷ் தான் ஆடியோ இருக்குது, வீடியோ இருக்குது, அத்தனை ஆதாரமும் என்கிட்ட இருக்குது, சீமானுக்கு தில் இருந்தா வர சொல்லு பேசுவோம்னு முறுக்கிறாருல. ஸோ நொன்ன ஒரு மாதிரி சரண்டர் ஆயிட்டாரு. அவரோட ஒரு ஆரோக்கியமான விவாதம் பண்ணலாம்னு இருக்கிறேன், நீங்க ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு நொன்னன் சொன்னதா நியூஸ் 18ல் நியூஸ் போட்டிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே நடக்குமா நடக்காதாங்கிறது வேற விஷயம். நடந்தா நமக்கு ஃபுல் என்டர்டைன்மெண்ட் இருக்குது, என்ஜாய் பண்ணுவான். ஆனா இதுல இருக்கிற மேட்ரு என்னன்னா, தம்பிகள் குறிப்பா ஓட்ட இடும்பாவனம் மாதிரியான உயர்மட்ட தம்பிகள் இந்த டிஸ்கஷன் நடக்கிறத துளி கூட விரும்பல. ஏன்னா நொன்ன அவரு பாட்டுக்கு ஏதாவது வாய்க்கு வந்ததை பேசி விட்டு போயிடுவாரு. முந்தானயத்து பேசுனதுக்கும் நாளைக்கு பேசுறதுக்கும் சம்மந்தமே இல்லாம எதையாவது அடிச்சு விட்டு போயிட்டே இருப்பாப்ல. அதுக்கு எவன் உக்காந்து முட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கிறது? ஓட்ட இடும்பாவனம் மாதிரி ஆளுக்கு தானே அதை முட்டு கொடுத்து காப்பாற்ற வேண்டியதா இருக்குது. அவங்களால எல்லாம் இப்ப நொன்னம் பேச்சுக்கு முட்டே கொடுக்க முடியல. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் ஆகிற வேலை இல்லை. கால் வைத்து கஞ்சிக்காக என்னென்ன கருமத்துக்கெல்லாம் முட்டு கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஏவேவனோ மானங்கட பேசுறான். இதெல்லாம் தேவையா? கால் வைத்து கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா குடிக்கணுங்கிற முடிவுக்கு இடும்பாவனம்லாம் ஆல்மோஸ்ட் வந்துட்டாப்ல. அதனாலதான் இன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு. அதாவது எங்க அண்ணனோட ஈழ பயணத்தை இப்ப பெரிய விவாத பொருளாக்குறாங்க. இது எதுக்குன்னா பெரியார் பத்தின பேச்சுக்களை மறைக்கிறதுக்காக தான். நான் என்ன நினைக்கிறேன்னா, முதல்ல பெரியாரை பத்தி பேசுவோம். எங்க அண்ணன் தமிழக முதல்வர் ஸ்டாலினோடையும் திக தலைவர் வீரமணியோடையும் பெரியாரை பத்தி பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாரு. இதே நியூஸ் 18 அது மாதிரி ஒரு ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்ணுனா நல்லா இருக்கும். முதல்ல அது நடக்கட்டும், அப்புறமா எங்க அண்ணனோட ஈழ பயணத்தை பத்தி பேசுவான் அப்படின்னு அந்த ட்வீட்ல உருட்டி இருக்கிறாப்புல இடும்பு. ஏன் இந்த அவல நிலை? ஏன்னா தமிழக முதல்வர் ஸ்டாலினோட நொன்ன நேருக்கு நேர் உட்காந்து விவாதம் பண்றதெல்லாம் நடக்கிற காரியமா? இந்த 15 வருஷத்துல நொன்ன திமுகவையும் ஸ்டாலினையும் கலைஞரையும் என்னென்னமோ பேசி பார்த்துட்டாப்புல, ஏதேதோ பண்ணி பார்த்துட்டாப்புல.
இது வரைக்கும் ஸ்டாலின் வாயிலிருந்து சீமான்னு அந்த வார்த்தை வந்ததே கிடையாது. ஸோ இடும்பு என்ன நினைக்கிறாருன்னா, இந்த மாதிரி வேலைக்கே ஆகாத டாஸ்க்குகளை நோக்கி இந்த நேரேட்டிவை நகர்த்திட்டா நாம கொஞ்ச நாளைக்கு நிம்மதியாக இருக்கலாம், சாப்பிட்ற அந்த கொஞ்சோண்டு சோத்தை நிம்மதியாக திங்கலாம், இன்னும் கொஞ்ச காலம் இந்த கட்சியிலேயே கஷ்டம் இல்லாமல் காலத்தை தள்ளிடலாம்னு இடும்பு நினைக்கிறாப்புல. அதே தான் தரைமட்டத்தில் இருக்கிற தற்கூரி தம்பிகளோட நினைப்பாவும் இருக்குங்கிறது என்னோட கருத்தை. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.